ஆனா வன்னியரசு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. கொள்கையற்றவங்களோடலாம் நாங்க ஸ்டேஜஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது. இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. கொள்கை அற்றவங்கன்னு யாருமே கிடையாது. இப்ப கொள்கை அற்றவங்களா இருந்தா எப்படி ஒரு கட்சியோட தொடக்கத்துக்கு 13,00,000 பேர் கூடியிருப்பாங்க? தலித் மக்களோட ஓட்டுக்காக இந்த அம்பேத்கர பயன்படுத்துறாங்க. தலித் மக்கள் இயல்பாகவே அரசியல் வயப்பட்டவங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தலித் மக்களுக்கு மற்ற மற்ற பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், பார்ப்பனர் இவங்கள்கிட்ட அவங்க தலைவர்கள் முன்னிலைப்படுத்தி அவங்க தலைவர்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே பட்டியல் சமூக மக்கள்கிட்ட அம்பேத்கர் சேர்ந்துட்டார். பட்டியல் சமூக மக்கள் அவ்வளவு அரசியல் தெளிவற்றவர்கள் இல்லை. இதுதான் உண்மை. அதனால விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்த உடனே போய் அவருக்கான ஓட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது பட்டியல் மக்களையே தப்பா நினைச்சுக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த அளவுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களை நீங்க புறந்தள்ளிடவே முடியாது. அப்போ இது அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய அரசியல் எழுச்சி இருக்கு. அப்ப அவங்களோட ஓட் போலிங்ஸ் எப்படி மாறும்? நம்ம விஜய இயக்கம் நடத்துக கட்சி நடத்துக தப்புன்னு சொல்ல வரல. இது வரைக்கும் ஆகட்டும்.